ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 18650 லித்தியம் அயன் பேட்டரி, அதாவது 3.7 வோல்ட் பேட்டரிக்கு சார்ஜிங் சர்க்யூட் எப்படி நம்ம மேக் பண்ணுறதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், அந்த பேட்டரியில் அதிலே வேல்யூ கொடுத்துருக்கோம். 3.7 வோல்ட்டு டிசி பேட்டரி, பவர் சப்ளைக்கு ஒரு 5 வோல்ட் சார்ஜர் எடுத்திருக்கோம். அது போக இண்டிகேட் பண்ணுறதுக்கு எல்இடி, ரெட்டு க்ரீன் எல்இடி, அது போக மல்டிமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேரில் பாருங்கள், கனெக்ஷன் பாருங்கள். சிம்பிளாக ஒரு ப்ரெட் போர்டில் ஃபஸ்ட் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ணோம்னா கமெண்ட்ஸ் எதுவும் ப்ராப்ளம் வராது. பாருங்கள், வேல்யூ சார்ஜர் தெரியும். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சால்ட்ரிங் பண்ணி இதோட ஒர்க்கிங், இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா காமெண்ட்ஸையும் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்கனாலுமே டேரெக்டாக சால்ட்ரிங் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரெட் போர்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் போர்டில் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சால்ட்ரிங் பண்ணும்போது ஈஸியாக நம்ம வேலையை முடிக்க முடியும். அது போக எதுவும் காம்பனன்ட்ஸ் எதுவும் ப்ராப்ளம் வராது. இந்த ட்ராயிங்கில் ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும், கீழே வந்து பாசிட்டிவ், மேலே வந்து நம்ம நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுவோம். இது PC 541 டிரான்சிஸ்டர். நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ரீ செட்டு 10 கிலோ ஓம். ஒருவேளை உங்கள்கிட்ட ஃப்ரீ செட் இல்லை, வேரியாக் இருக்குன்னா அந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸு 10K யூஸ் பண்ணியும் நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸு 220 ஓம் ஒரு நம்பர், 2 நம்பரு, அது போக 1Kல ஒரு நம்பர், ரெட் எல்இடி, க்ரீன் எல்இடி, பேட்ரி. நெக்ஸ்ட் வந்து இன்கம்மரில் சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு 5 வோல்ட் சார்ஜர் எடுத்திருக்கோம். 700 மில்லி ஆம்ப்ஸு சார்ஜர். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோன்னா ஃபேஸில் வந்து ப்ரீசெட்டோட சென்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து 1 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். அதை தொடர்ந்து அப்படியே அது எண்டில் 220 ஓம் ரெசிஸ்டன்ஸையும் சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ரெண்டையும் சால்ட்ரிங் பண்ணுறதோட டிரான்சிஸ்டரோட கலெக்டரையும் ரெசிஸ்டன்ஸையும் சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். அதாவது 220ஓட ஆப்போசிட் டெர்மினலையும் சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 220 ஓம் 1Kக்கும் 220க்கும் நடுவில் இன்னொரு 220 சால்ட்ரிங் பண்ணி அதிலிருந்து வந்து 3 வோல்ட்டு எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம். ரெட் எல்இடி வந்து இன்கமர் சைடை இண்டிகேட் பண்ணும். பாசிட்டிவ் வந்து ஒன் சைடும், நெகட்டிவாக ஆப்போசிட் சைடும் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரீசெட்டோட ஒரு டெர்மினலையும் எமிட்டரையும் வந்து நம்ம ஷார்ட் பண்ணிக்கிறோம். ஒரு சிங்கிள் டேன் வயரை யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டயோடு IN4007. இந்த டயோடு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஒன் டைரெக்ஷனில், அதாவது வந்து கேத்தோட வந்து நம்ம இந்த டிரான்சிஸ்டரோட எமிட்டர் சைடு சால்ட்ரிங் பண்ணிட்டோன்னா, ஏன்னா டயோடு வந்து நமக்கு பை டைரெக்ஷனல் டிவைஸ், அதாவது ஒரு டைரெக்ஷனில் தான் வந்து நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதுக்கு தான் நம்ம இந்த டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பேட்ரி எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் ரெட் எல்இடியை வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கும். பாசிட்டிவ் டெர்மினலில் கலெக்டர் சைடும், நெகட்டிவ் டெர்மினலில் வந்து எமிட்டர் சைடும் சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். ஆல்மோஸ்ட் ஒர்க்கு முடிஞ்சது. பாருங்கள், நம்ம இன்கம்மருக்கு வந்து ஆல்ரெடி சொன்னது மாதிரி 5 வோல்ட் சார்ஜர் எடுத்திருக்கேன். 700 மில்லி ஆம்ப்ஸ் ரேட்டிங்கு. பாசிட்டிவ் வந்து அந்த 1Kவோட 1K 220 ஜாயின் பண்ணுற இடத்துலையும், நெகட்டிவை வந்து ப்ரீசெட்டோட ஒரு டெர்மினலையும் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு பேட்டரியை வந்து சேம் வந்து பாசிட்டிவோடையும் நெகட்டிவை வந்து டயோடோட எண்ட்லையும் சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட சார்ஜர் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜர் கிடச்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் வந்து குயிக்காக வந்து நம்ம ஈஸியாக வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம். 3.7 வோல்ட் பேட்டரியை பாருங்கள், டிசி சப்ளை கொடுத்து பேட்டரியில் எவ்வளோ சப்ளை இருக்குன்றதை ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம்.
பாருங்க பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு நமக்கு வந்து இப்போ வேல்யூ காட்டும் பாருங்கள். 2.2 ஓம் 2.2 வோல்ட் இருக்குது நியர். பாருங்கள் நம்ம 5 வோல்ட் சார்ஜர் அடாப்டரில் வந்து இப்போ நம்ம 230 வோல்ட்டு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் இருந்து சப்ளை இன்புட்டாக கொடுப்போம். பாருங்கள் க்ரீன் வந்து சார்ஜர் ஆனில் இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணும். பாருங்கள் சார்ஜ் ஏறுறது நம்மளே லைவாக பார்க்க முடியும். 2.2 இருந்ததுனால ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் சிக்னல் சல்லுன்னு கொஞ்சம் ஸ்பீடாக ஏற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஃபுல்லாகும் போது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். பாருங்கள் இன்கம் வரையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டர் டிசியில் போட்டு இப்போ வந்து இது வந்து சிங்கிள் டிஜிட் பாயிண்டில் வேல்யூ காட்டாதனால 4 something இருக்குது வேல்யூ. பாயிண்டில் காட்டாதனால வந்து 3.4ன்னு காட்டுது வேல்யூ. அதாவது 4.5 4.6 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஆக்சுவலாக வந்து 5 வோல்ட் அவுட்புட் வரும். ஆனால் வந்து நம்ம அவுட்புட்டில் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணதுனால வோல்டேஜ் அதில் போகிறதுனால கொஞ்சம் வோல்டேஜ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகி 4.8 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து காட்டும். பாருங்கள் சார்ஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2.2 இருந்துச்சு. பாருங்கள் ஆஃப் பண்ணால் தான் நமக்கு வந்து தெரியும் வேல்யூ. பாருங்கள் 2.2லேருந்து 3 வோல்ட் வந்து நமக்கு சார்ஜ் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த க்ரீன் எல்இடி வந்து சார்ஜ் இருக்கும், ரெட் எல்இடி வந்து நமக்கு பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகும்போது வந்து சார்ஜ் ஃபுல்லாகும்போது பிளிங்க் ஆகும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃப்ரீ செட்டை அட்ஜஸ்ட் பண்ணி பேட்டரியோட சார்ஜிங் ரேஞ்சை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும். பாருங்கள் மறுபடியும் சார்ஜர் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணோன்னா சார்ஜ் ஏறும். அது போக வந்து இப்போ பாருங்கள் இந்த இதில் வந்து பாயிண்டில் வேல்யூ காட்டும். இதில் பாருங்கள் இன்கம் வரை எவ்வளோ வேல்யூ பாருங்கள் 4.48 அதாவது 4.5 ரேஞ்சுக்கிட்ட இருக்குது. 4.5ன்றது வந்து நம்ம இந்த அடாப்டரோட சார்ஜோட இன்புட் சைடு. இப்போ பேட்டரிக்கு பேரலாக வந்து மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ கம்மியாக, அதாவது பேட்டரியில் வந்து வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் சல்லுன்னு ஏறுற மாதிரி இருந்துச்சு. சார்ஜ் ஃபுல்லாகும் போது வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆச்சு. ஒரு 1 ஹவர்லேயே வந்து 2 வோல்ட் இருக்க டிசி பேட்டரி அந்த லித்தியம் அயன் பேட்டரியில் 3.7 வோல்ட்டை வந்து 1 ஹவர்லேயே நம்ம வந்து சார்ஜ் பண்ணிட முடியும். ஒருவேளை உங்கள்கிட்ட ஃபாஸ்ட் சார்ஜர் இருந்துச்சுன்னா 5 வோல்ட் அவுட்புட் வர்ற மாதிரி அந்த சார்ஜர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் மில்லி ஆம்ஸ் ரேட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கனால டக்குன்னு வந்து சார்ஜ் ஆகிடும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ரீசெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இந்த பேட்டரியோட வோல்டேஜை வந்து செட் பண்ணிக்கிற முடியாது. அதாவது வந்து இப்போ 3.5 3.6 அப்படி வைக்கணும்னா 3.6 3.7 ரேஞ்சுக்கு நேரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கேற்றாப்பில் அந்த வேல்யூ ரீச் பண்ணதும் நமக்கு வந்து இந்த க்ரீன் வந்து ஆஃப் ஆகி ரெட் வந்து பிளிங்க் ஆகும். ஆல்ரெடி பாருங்கள் ரெட் வந்து கொஞ்சம் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஃபுல்லாக போகுது. அதை நம்ம வந்து ஆஃப் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆனில் வச்சு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3.8 இருக்க மாதிரி காமிக்கும். ஆனால் வந்து 3.8 இருக்காது. பாருங்கள் ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிடுச்சு. ரெட் வந்து ஃபுல்லாகவே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சார்ஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சு. இப்போ பாருங்கள் ஆஃப் பண்ணி காட்டுறேன் வேல்யூ பாருங்கள் 3.67 3.67ன்றது 3.7 வோல்ட்டு தான். இந்த மாதிரி வந்து நம்ம ஓல்டு மொபைல் சார்ஜரை யூஸ் பண்ணியே நம்ம இந்த மாதிரி பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீண்டும் இது போன்ற அடுத்த பயனுள்ள வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி.